மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், இங்கே வரையிருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். உங்களை இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கின்ற நோக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிழல் நிதிநிலை அறிக்கை மற்றும் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை. அதனால கேட்பீங்க, என்னடா நிழல் நிதிநிலை அறிக்கைனா என்ன, நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை என்றால் என்ன? அதாவது ஆங்கிலத்தில் ஷேடோ அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட், ஷேடோ பட்ஜெட். அது என்னது ஷேடோ பட்ஜெட்? நேற்று தமிழக அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். இன்று தமிழக அரசு வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நாம் 10 நாட்களுக்கு முன்பு நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை நாம் தாக்கல் செய்தோம். ஒரு வாரத்திற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிழல் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் தாக்கல் செய்தோம். ஒரு சில பேருக்கு புரிதல் இருக்கும், என்ன ஷேடோ பட்ஜெட்னா என்ன? முதல்ல, அதாவது மேற்கத்திய நாடுகளில், குறிப்பாக இங்கிலாந்து நாட்டில் ஆளும் கட்சி எதிர்கட்சி இருக்கும். யார் எதிர்கட்சி இருக்கின்றார்களோ அவர்கள் நிழல் அமைச்சரவையை அவர்களுக்குள் உருவாக்குவார்கள், அறிவிப்பார்கள். அதாவது ஷேடோ கேபினெட் என்று சொல்வார்கள். எதிர்கட்சி தலைவர் யாருன்னா ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அங்க அந்த நாட்டில். அதுல எதிர்கட்சியில் ஒரு எம்பி ஷேடோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இன்னொரு எம்பி ஷேடோ ஹெல்த் மினிஸ்டர், இன்னொரு எம்பி ஷேடோ என்வாயர்மெண்ட் மினிஸ்டர்னு என்னென்ன அமைச்சர்கள் நிஜமாக இருக்கிறாங்களோ அதற்கு நிழல் அமைச்சர்கள் எதிர்கட்சியில நியமனம் அவர்களுக்குள் செய்வார்கள். அப்படிப்பட்ட எதிர்கட்சியில அந்த ஷேடோ கேபினெட் அவங்க ஒரு பட்ஜெட்டை போடுவாங்க தனியா. அந்த பட்ஜெட்டை போடுவதற்கு அங்க இருக்கின்ற அதிகாரிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் முழு ஒத்துழைப்பு தருவார்கள். நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. அந்த அதிகாரிகள் அந்த ஷேடோ கேபினெட் ஷேடோ பட்ஜெட்டை போடணும்னா இவங்க அதிகாரிகளை அணுகினார்கள் என்றால் அதிகாரிகள் அத்தனை விவரங்களும் புள்ளி விவரங்களும் கொடுக்கணும். அப்படி கொடுத்து ஆளும் கட்சி பட்ஜெட்டை போடுவதற்கு 10 நாட்களோ 20 நாட்களுக்கு முன்பு எதிர்கட்சி அவர்கள் ஒரு பட்ஜெட்டை போடுவார்கள். அந்த பட்ஜெட் தான் ஷேடோ பட்ஜெட். அதே போன்றுதான் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதலாக 2001 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு இருந்தது. அந்த 21 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஐயா அவர்கள், சரி நீ தான் ஷேடோ சீஃப் மினிஸ்டர், இதான் ஷேடோ ஹெல்த் மினிஸ்டர், ஷேடோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர், இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று போட்டு அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து ஆண்டுதோறும் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு வருகின்றோம். இந்த ஆண்டு நாங்கள் வெளியிட்டது 23வது நிழல் நிதிநிலை அறிக்கை. 23 ஆண்டு காலம் ஒரு கட்சி நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடுவது என்றால் இந்தியாவிலே ஒரே கட்சி. அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்க மட்டும்தான். அதன் பிறகு ஐயாவுக்கு ஒரு யோசனை, சரி நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடுறோமே, இன்னைக்கு நம்மை வாழ வைப்பது யாரு? நம்முடைய கடவுள் யாரு? விவசாயிகள். சென்னை வாசிகள் கிட்டத்தட்ட 1,02,00,000 பேர் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க சென்னையில. அங்க விவசாயிகள் சேத்துல கால் வைக்கலன்னா நீங்க சோத்துல கைய வைக்க முடியாது, சோறு கிடைக்காது உங்களுக்கு. இப்ப இருக்கின்ற அரசாங்கம் அவர்கள் விவசாயம்னா என்னன்னு கூட தெரியாத நிலையில இருக்கிறாங்க. ஐயா பிறகு ஏன் வேளாண் துறைக்கு தனியாக ஒரு நிதிநிலை அறிக்கை ஏன் வெளியிடக்கூடாது? ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2/3 மக்கள் விவசாயிகள், 2/3 அவர்களுக்கு ஏன் ஒரு பட்ஜெட்டை வெளியிடக்கூடாது என்று ஐயா அவர்கள் முதலாக நிழல் வேளாண் அறிக்கையை 18 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டார். இப்போ இன்னைக்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நாம் வெளியிட்டது 18வது நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டோம். 18 ஆண்டு காலமாக ஷேடோ அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட்டை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். இது இந்தியாவில் யாரும் செய்யாதது, தமிழ்நாட்டில் தொடர்ந்து செய்து வருகின்றோம். இதுதான்
நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை 10 நாட்களுக்கு முன்பு வெளியிட்டது. இது ஒரு வாரத்திற்கு முன்பு நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம். இது தமிழ்நாடு போடுற பட்ஜெட்டோட சூப்பர் பட்ஜெட். இது போன்ற ஆவணங்கள் தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட ஆவணங்களை பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டிருக்கிறது. அதாவது more than 100 documents for the welfare of Tamil Nadu and India we have produced. பாட்டாளி மக்கள் கட்சி has produced 100க்கும் மேற்பட்ட ஆவணங்கள். நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்களை தவிர வேற ஏதாவது ஒரு கட்சி ஒரு ஆவணம் வெளியிட்டது ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆவணம் தமிழ்நாட்டினுடைய நிலை, இல்ல தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல், தமிழ்நாட்டினுடைய நீர் மேலாண்மை, தமிழ்நாட்டுடைய கல்வி நிலை, சுகாதார நிலை, மருத்துவ நிலை, விவசாய நிலை, எந்த பிரச்சனையாவது ஏதாவது ஒரு கட்சி ஒரு ஆவணம் வெளியிட்டு இருக்கிறதா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை சென்னை வாசிகளை சுத்தி சுத்தி வந்தனே. எதுக்கு வந்தேன்? ஒரு முறை நாம் விரும்பும் சென்னை என்ற ஒரு ஆவணம். நாம் விரும்பும் சென்னை. அந்த ஆவணம் எப்படி தயார் செய்தோம் தெரியுமா? ஒவ்வொரு பகுதிக்கு சென்று அங்கே தெருவில் நிற்கின்ற மக்கள், பொதுமக்கள், பொதுவானவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் எல்லாம் சேர்த்து, சரி அம்மா நீங்க விரும்புகிற சென்னை என்ன சென்னைம்மா? ஒவ்வொரு கருத்தும் கேட்டோம். ஒரு அம்மா சொல்லுவாங்க, பூ விற்கிற அம்மா. ஏங்க ஏன் நான் கிட்டத்தட்ட 60 வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு 40 வருஷத்துக்கு முன்பு இந்த சென்னை தான் வேணும். ஏமா இப்ப வேண்டாமாமா? இப்பதாமா உயரமா பில்டிங் வருது, கரண்ட் வருது, அது வருது, அதெல்லாம் வேணாம். என்ன வந்தாலும் இந்த கொசு தொல்லை, இந்த சாக்கடை தொல்லை அப்படிதான் இருக்குது. குடிக்கிறது தண்ணி கிடையாது. மழை வந்ததுன்னா நாங்க எங்கேயாவது வெளியில ஏறணும். அப்போ இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க ஐயா எங்களுக்கு. அப்போ நேராக கூவம் இருக்கு, கூவம் ஆற்றுல போயிட்டு நாங்கள் தண்ணியை குடிப்போம். எப்போ 40 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க சொல்றது. பக்கத்தில் ஆற்றுல எங்கே வேணா போகலாம், குளிக்கலாம், தண்ணியை குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் இங்கே இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொருவரும் பேட்டு பார்த்து ஒரு ஆவணத்தை தயார் செய்து நாம் விரும்பும் சென்னை, இதை அரசுக்கும் கொடுத்தோம், உங்களுக்கும் கொடுத்தோம். அந்த ஆவணத்தை அரசாங்கம் செயல்படுத்தி இருந்தால் இன்னைக்கு சென்னைனா மிகப்பெரிய மாநகராட்சியாக உருவாக்கி, மிக சிறந்த மாநகராட்சி, உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நகரமாக உருவாக்கி இருக்கு. ஆனா இல்லை, சிங்கார சென்னை பேர் தான் மாத்திட்டு இருக்கிறாங்க. எழில்மிகு சென்னை, சிங்கார சென்னை எல்லாம். ஆனா சென்னை வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ தகுதியற்ற நகரம், மோசமா போயிட்டு இருக்கு. சென்னையில் ஒரு மழை பெஞ்சதுன்னா அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அமைச்சர் அதிகாரிகளையும் அமைச்சர் போன் பண்றார். யாருக்கு? அதிகாரிக்கு, கமிஷனருக்கு போன் பண்றார். ஒரு மழை பெஞ்சுன்னா, சென்னையில் மழை பெஞ்சுன்னா அமைச்சர், கமிஷனர் அந்த போட்லாம் ரெடி பண்ணிடுங்க. என்ன போட்டு? படகு. தலையெழுத்து, நம்ம தலையெழுத்து இவங்கெல்லாம் ஆண்டுட்டு இருக்கிறானுங்க. மழை பெஞ்சதுன்னா போட்டு ரெடி பண்ணுங்க. எங்க? சென்னையில். 60 வருஷம் என்னத்தையா? சொல்ல முடியாதெல்லாம் என்னத்தையா பண்ணிட்டு இருந்தீங்க? 60 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வர்றீங்களே. 60 ஆண்டு காலம் நீங்க சென்னைக்கு என்னையா பண்ணீங்க? என்ன கட்டமைப்பு பண்ணீங்க? என்ன அடிப்படை வசதிகள் பண்ணீங்க? நீங்க ஒழுங்கா செஞ்சிருந்தா, உங்க வேலையை ஒழுங்கா பண்ணியிருந்தா, இந்நேரம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது தானா வடிஞ்சு போய், வடிகிறது மட்டும் இல்லை, அந்த தண்ணியை சேமிக்கலாம் இல்லையா? தண்ணியை சேமிக்கலாம் இல்லையா? 1050 மில்லிமீட்டர் சென்னையில் மழை பெய்யுது ஆண்டுதோறும். அந்த 1050 மில்லிமீட்டர்ல கிட்டத்தட்ட 900 மில்லிமீட்டர் எங்க போகுது? கடலுக்கு போகுது. அதன் பிறகு நீ என்ன பண்ற? நீ அதிபுத்திசாலி இல்ல. நீ அதிபுத்திசாலி என்ன பண்றாங்க இவங்க? மழை பெய்யுது, அதை கடல்ல விட்டுட்டு பிறகு கடல்ல இருந்து தண்ணி எடுக்கிறாங்களாம். அதுக்கு ஒரு 30,000 கோடி. எவ்வளவு புத்திசாலிங்கல்ல. இருக்கிற தண்ணியை விட்டுடுவாங்களாம். அதுக்கப்புறம் செலவு பண்ணி கடல்ல இருந்து டீசாலினேஷன் பிளான்ட், அதுக்கு செலவு பண்ணி அதுக்கு 1000-2000 கோடி ஆண்டுதோறும். எல்லாம் துட்டு தான், காசு தான், டப்பு தான்.
ஆக இது சென்னைக்கு எவ்வளோ செய்யலாம். பக்கத்துல கோயம்பேடு பேருந்து நிலையம். நான் கூட வந்தேன், கையெழுத்து இயக்கத்தை தொடங்கணும், இங்கே தான் தொடங்கணும், பக்கத்து தெருவில் தான் தொடங்கணும். எது என்ன கையெழுத்து இயக்கம்? கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 65 ஏக்கர் மொத்தத்தில் இருக்கு, எல்லாமே சேர்த்து கீர்த்து பக்கம்லாம் எல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த பேருந்து நிலையம் கிளம்பாக்கத்துக்கு போயிடுச்சு, அங்கே வண்டலூர் பக்கத்தில். இங்கே ஒரு இருக்கு போக்குவரத்து, மெட்ரோ மட்டும்தான் இருக்கு, அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் மாற்றிடலாம். அந்த 65 ஏக்கர்ல ஒரு பசுமை பூங்கா கொண்டு வர வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோரிக்கை. இப்படிலாம் நினைக்கிறோம் பாரு, எப்படிலாம் யோசிக்கிறோம் பாரு. என்ன யோசித்து என்ன பிரயோஜனம்? நீங்க யோசிக்கணும், மக்கள் யோசிக்கணும். ஆனா பேசுறது மட்டும் அன்புமணி டாக்டர்டா, படிச்சவன்டா, நல்லா பேசுறான்டா, ஒரு நல்ல பையன், நல்ல ஒரு டீசென்டான. என்ன பிரயோஜனம் பேசி? ஓட்டு போடணும்ல, ஓட்டு போடணும்ல. என்ன நடக்குதுன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் நீங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க. உங்க தலையெழுத்து மாற்ற முடியும், அப்படித்தான். உங்க தலையெழுத்து அப்படித்தான். நீங்க அனுபவிக்கணும்னு இருந்தா உங்க தலையெழுத்து யாரால மாற்ற முடியாது. மாத்தலாம், நீங்க நினைச்சா மாத்தலாம், நீங்க நினைச்சா மாத்தலாம். இந்த பூங்கா 65 ஏக்கர்ல ஒரு பூங்கா அமைச்சா கிட்டத்தட்ட இங்க இருக்கிற 10 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள். 10 லட்சம் பேர். நடைபயணம், இந்த பயிற்சி அந்த பயிற்சி. இப்ப எங்க போறாங்க? மெரினா பீச்சுக்கு நீங்க இன்னைக்கு போங்க, சனிக்கிழமை இன்னைக்கு போங்க, ராத்திரி சாயங்காலம் போங்க, கூட்டம். இடம் இல்லைங்க, இடமே இல்லைங்க. உடல் பருமன்ல இருந்து, நீரிழிவு நோயில இருந்து, ரத்த கொதிப்புல இருந்து, ரத்த அழுத்தத்துல இருந்து, மன அழுத்தத்துல இருந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நிம்மதியா ஒரு குடும்பத்துல பக்கத்துல போய் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு பேச முடியுமா? எதுவுமே இல்லை. எங்க பார்த்தாலும் சாக்கடையா, போக்குவரத்தும், அதுவும் எங்க இல்லை. மற்ற மாநிலங்கள்ல, மற்ற நகரங்கள் எல்லாம் எவ்வளவு அழகான பூங்காக்கள், பெரிய பெரிய பூங்காக்கள். சென்னையில எவ்வளவு தெரியுமா? செம்மொழி பூங்கா தான் சென்னையில பெரிய பூங்கா. எத்தனை ஏக்கர் தெரியுமா? அது 19 ஏக்கர். பெங்களூர் போங்க, சிம்ஸ் பார்க், கப்பன் பார்க் 240 ஏக்கர், 300 ஏக்கர். டெல்லியில மெஹரோலி பார்க் 400 ஏக்கர். லோதி பார்க் 240 ஏக்கர். வெளிநாடுகளில் போனீங்கன்னா நியூயார்க்ல சென்ட்ரல் பார்க் 880 ஏக்கர், 870 ஏக்கர். லண்டன்ல ஹைட் பார்க் 400 ஏக்கர். இதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. இதுதான் கேட்டோம், 65 ஏக்கர்ல ஒரு பார்க் கொண்டு வானா. நாங்கள் லூலு மால், லாலு மால், லூலு மால், லூலு மால் எந்த லூவும் கிடையாது, விட போறது கிடையாது. எங்களுக்கெல்லாம் மாலும் வேணாம், எனக்கு கன்றாயும் வேணாம். எங்களுக்கு வேண்டியது அங்கே பார்க். அதை மீறி ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான், நான் என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்குவேன். சும்மா வார்த்தைகள் கிடையாது, இதெல்லாம் பேசி பேசி பார்த்தோம். சரி, நம்ம பட்ஜெட்டுக்கு வரலாம். இல்லை, நம்ம ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கிறோம், அரசாங்கம் ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கு. நம்ம பட்ஜெட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில், நான் சொல்றது ஒரு தோராயமா, நான் புள்ளி விவரத்தோட புள்ளி இப்படிலாம் சொல்லுதுன்னா அப்புறம் அது நேரம் ஆகும், அது வேண்டாம். தோராயமா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டை போட்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு மொத்தத்தில் மொத்தம் செலவினை கிட்டத்தட்ட 4,39,000 கோடி மொத்தம். அதுல பிஸ்கல் டெபிசிட்னு சொல்லிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 41,000 கோடி. பிஸ்கல் டெபிசிட்னா எல்லாம் அவங்க வரவின எல்லாம் சேர்ந்து செலவு தான். செலவு எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 41,000 கோடி. இதுல முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் எவ்வளவு தெரியுமா? நேரடி கடன் இருக்கு. நேரடி கடன் எவ்வளவுன்னா, முத்துக்குமார் கடன் என்ன வாங்கியிருக்கேன்? எங்க பேங்க்ல வாங்கினியா, வெளியில கந்து வட்டியில் வாங்கியிருக்கியா? பேங்க்லாம் அந்த அக்கௌண்ட்லாம் இல்லை. ஆனா கவர்மெண்ட் உன் பேர்ல கடன் வாங்கியிருக்கு, தெரியுமா உனக்கு? எவ்வளவு வாங்கியிருக்கு தெரியுமா? உன் பேர்ல கவர்மெண்ட் வாங்கின கடன் 1,94,000 கோடி. 1,94,000 ரூபாய். உனக்கு தெரியுமா? அது போய் கேட்க வேண்டியதானே, முதலமைச்சர் போய் கேளுங்க.
எனக்கு தெரியாம எப்படியா என் கடனை வாங்குறீங்க? கேளுங்க, நீ ஒவ்வொருத்தரும் கேட்கணும். சொல்றாங்க, நிதியமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய மொத்தம் நேரடி கடன் 9,40,000 39,000 கோடி, 9,40,000 கோடி மொத்தம் தமிழ்நாட்டுடைய நேரடி கடன். தமிழ்நாட்டுடைய மறைமுக கடன் இருக்கு. மறைமுக கடன்னா இது பொதுத்துறையில் இருக்கு. பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, அந்த துறை, இந்த துறை எல்லாம் சேர்த்தா அது ஒரு 5.5 லட்சம் கோடி கடன், உத்தேச கடன் அது. ஆக மொத்தத்தில் தமிழ்நாடு அரசு 14,60,000 கோடிக்கு கடன் வாங்கியிருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தர் மேலையும் 1,94,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு மோசடி. இதில் எவ்வளோ ஒரு மோசடி. இதில் என்ன கொடுமை தெரியுமா? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக 2021 இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன், நேரடி கடன் பார்த்தீங்கன்னா 4,40,000 கோடி மொத்த கடன். 4,40,000 கோடி 4 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 9,40,000 கோடி கடன். 2 மடங்கு அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த 4 ஆண்டுகளில். சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள். இந்த 78 ஆண்டுகள்ல 74 ஆண்டு சேர்த்தா மொத்தமா 4.5 லட்சம் கோடி கடன். இந்த 4 ஆண்டுகள்ல பார்த்தா அப்படியே 2 மடங்கு கடன் வாங்கிறதுனா இது ஒரு ஆட்சியாயா? அதெல்லாம் இது ஒரு நிர்வாகமாயா? அதெல்லாம் என்னையா நிர்வாகம்? இதெல்லாம் இது ஒரு திறமையான நிர்வாகமா? இல்ல. கடனை வாங்கி நிர்வாகம் செய்தெல்லாம் ஒரு திறமையா? இதெல்லாம் அது யார் வேணா செஞ்சுட்டு போலாம். ஏன் முத்துக்குமாரனும் செஞ்சுட்டு போவல? கடனை வாங்கி ஒரு நிர்வாகம் செய்யறது. உனக்கு திறமை இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் வரி அல்லாத வருவாயை உன்னால உருவாக்கணும். நான் டாக்ஸ் ரெவன்யூ என்று சொல்வது வரி அல்லாத வருவாய். ஏன்னா வரியை போட்டதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எதுக்கு இந்த வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, போக்குவரத்து வரி, அந்த வரி, இந்த வரி, எல்லா வரியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டை போடுறதுலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களை வரி சுமையில் ஆழ்த்தக்கூடாது. ஆழ்த்தாமல் வரி இல்லாத வருவாய் எவ்வளோ இருக்கு. நம்முடைய இயற்கை வளங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. மணல் இருக்கு. மணல் கொள்ளை அடிக்கணும்னு நான் சொல்லலை. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மணல் குவாரி கூட இருக்கக்கூடாது, மணலே எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆறு என்பது நம்முடைய தாய் போன்று. ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டானுங்க. மனசாட்சியெல்லாம் இல்லை உங்களுக்கு. சமீபத்தில் அமலாக்கத்துறை ஒரு கணக்கு வெளியிட்டாங்க. சமீபத்தில் நான் இந்த மது சம்பந்தமா இல்லை, அதுக்கு முன்பு கணக்கு, மணல் சம்பந்தமான கணக்கு. ஆண்டிற்கு மணல் மூலமாக எவ்வளவு வருமானம் தமிழ்நாடு அரசுக்கு வருது தெரியுமா? எவ்வளவு வருது தெரியுமா? 40 கோடி. எவ்வளவு? 40 கோடி. நம்ப முடியுமா? அது அதுல 28 மணல் குவாரிகள் இருக்கிறது, 45 மாட்டு வண்டி குவாரிகள் இருக்கு. இந்த மாட்டு வண்டி குவாரினா மாட்டு வண்டியில மணல் ஏற்றிட்டு போறது. அந்த அளவு கிடையாது. ராத்திரில பகல்ல கணக்கு இல்லை, அளவு இல்லை. ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. 1 மீட்டர் 3.3 அடிக்கு மேலே எடுக்கக்கூடாது, பொக்லைன் வச்சு எடுக்கக்கூடாது, பகல் நேரத்தில் இருக்கணும், டோக்கனை போடணும், எல்லாம் இருக்கு. எந்த கணக்கும் கிடையாது. வருவாயினா 40 கோடியா? பாவீங்களா? ஆண்டிற்கு 40,000 கோடி ரூபாய்க்கு மணல் வித்துட்டு இருக்கிறாங்க. அரசுக்கு 40 கோடி. இது கிட்டத்தட்ட 4, 5, 7 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடி என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. 4.5 லட்சம் கோடி. இது மணல்ல மட்டும். அதுக்கப்புறம் கிரனைட் இருக்குது, குவாரி இருக்குது, எம்சாண்டு, என்னென்னமோ பிரச்சனை இருக்குது. நமக்கு ஏதோ வளங்கள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டாங்க. அதெல்லாம் வருவாயெல்லாம் அது எங்க போகுது தெரியுமா? அவங்களுக்கு போகுது, அவங்களுக்கு போகுது. அப்புறம் கொள்ளை அடிச்சுட்டு கடனை வாங்கி, நம்ம பேர்ல கடனை வாங்கி அதில் அப்படியே நாங்கள் இந்த திட்டம் அந்த திட்டம், திட்டங்களாம் எதுவும் வரல. இதுதான் தமிழ்நாட்டிலே நடக்கின்ற மோசமான நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல.
நாங்க ஒரு பட்ஜெட்டை போட்டோம், வேளாண் நிழல்நிலை அறிக்கை போட்டோம். எங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் வேளாண் துறைக்கு 65,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். எங்க பட்ஜெட்ல தமிழ்நாடு பட்ஜெட் இன்னைக்கு போட்டாங்க. வேளாண் துறை பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 15,400 கோடி. நம்ம பட்ஜெட்ல 65,000 கோடி பட்ஜெட். நம்ம பட்ஜெட்ல நீர் பாசன திட்டங்களுக்கு 20,000 கோடி. அது இல்லாமல் மறைமுகமாக பால்வளத்துறை, அப்புறம் மீன்வளத்துறை, இப்படிலாம் பல துறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து இன்னொரு 25,000 கோடி, 1,25,000 கோடி, 1,20,000 கோடி நம்ம பட்ஜெட். தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டிருக்காங்க, நீர் பாசன திட்டங்களுக்கு எதுவுமே கிடையாது. மொத்தத்தில் 2,000 கோடி போட்டிருக்காங்க. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனை எல்லாம் போக போக குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போகும் ஒரு சூழல் வரப்போகுது. விவசாயத்தை விட்டுடுங்க, குடிக்கிறது தண்ணி இல்லாத சூழல் வரப்போ. இன்னைக்கு ஏதோ மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது, அங்கங்க மாசம் மாத்தி இந்த மாத்தி தை மாசம். இப்ப பார்த்தோன்னா பொங்கல் நேரத்தில் தை மாசத்துல அவ்வளோ மழை பெய்யுது. முடியலாம் கார்த்திகை மாசத்தோட மழை நின்று போயிடும். இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப போன வாரம் பெஞ்சது மழை பெஞ்சது. இப்படி மாத்தி பருவங்கள்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. மோசமா இருக்கு போகுது. அதெல்லாம் இதற்கு நம்ம தயார் நிலையில் என்ன செய்யணும்னா, நீர் பாசன திட்டங்கள்ல முதலீடு செய்யணும். நம்ம பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் 1,00,000 கோடி நீர் பாசன திட்டங்கள், இரிகேஷன் ஸ்கீம்ஸ்ல முதலீடு செய்யணும்னு நம்ம பட்ஜெட்ல போட்டிருக்கிறோம். ஆண்டுக்கு 20,000 கோடி. அப்படி செஞ்சாதான் தமிழ்நாட்டில் உள்ள திட்டங்கள், ஏதாவது மழை வர மழைய தேக்கி வைக்கிற திட்டங்கள் இதெல்லாம். அப்படி ஒரு திட்டம் கூட இந்த பட்ஜெட்லயோ, இந்த திமுக ஆட்சியிலயோ, இந்த திராவிட மாடல் ஆட்சியில செய்யல. ஒரு திட்டம் கூட செய்யல. இவங்க பேசுறதுக்கு தான். நாங்க எல்லா அறிவிப்புகள் எல்லாத்தையும் தேர்தல் வாக்குறுதியில நிறைவேற்றிட்டோம். ஒரு நாள் முதலமைச்சர் 99 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிட்டு ஒரு நாள் சொல்றார் முதலமைச்சர். அடுத்த நாள் சொல்றார் இல்ல 88 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம். அடுத்த நாள் 92 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம். அப்புறம் ஒரு நாள் 85 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம். மாத்தி மாத்தி அவங்களுக்கே தெரியல. ஏதோ காசா பணமா அள்ளி விடுங்க. கேட்கறதுக்கு இருக்கிறாங்களே தமிழ்நாட்டில். இவ்வளோ காலமா கேட்டுதானே இருக்கிறீங்க. நீங்க கேட்டு சிந்திக்கிறது எல்லாம் இல்லை. அவங்க சாப்பா ஆஹா ஓஹோ. ஒரு சில அடுக்குமொழியில பேசினா விசில் அடிச்சு கிளாப் அடிச்சு, அது என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. அடுக்குமொழியில பேசினா போதும், அடிச்சு அப்படி அப்படி போனா போதும். உங்களுக்குலாம் விசில் அடிச்சுட்டு அப்படி போவீங்க. நாங்களும் என்னென்னமோ ஆவணம் அடிச்சு போட்டு தயார் பண்ணி, நீங்க உங்க எப்படி நல்லா இருக்கணும், சந்தோஷமா உங்க புள்ள குட்டிக்கு எப்படி படிக்கணும், கல்வி எப்படி இருக்கணும், உங்களுக்கு சுகாதாரம் எப்படி இருக்கணும், விவசாயிகள் எப்படி அவங்க நிலையை எப்படி மாற்றணும், வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்கணும், தொழில் வளத்தை எப்படி பாதுகாக்கணும், நம்முடைய நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கிறது, சதுப்பு நிலம் பாதுகாப்புன்னு ஒரு இயக்கத்தை தொடங்கணும். மற்ற கட்சியில சதுப்பு நிலம்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. நம்ம அதை பாதுகாக்கிறது எப்படி, அது கடந்த காலம் என்னென்ன நடந்தது, அது ஒரு இயக்கத்தை தொடங்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 41,900 ஏரி குளங்கள் கண்மாய் குட்டைகள்லாம் இருக்குதான் சதுப்பு நிலம். அதுல 26,800 சதுப்பு நிலங்கள் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள சதுப்பு நிலங்கள். இதுல கிட்டத்தட்ட 15,000 சதுப்பு நிலங்கள் பகுதி காணவில்லை. இந்த வடிவேலு கிணத்த காணல அப்படி சொன்ன மாதிரி தான் காணல. எவ்வளோ? 15,000. அதுவும் சென்னையில கிட்டத்தட்ட 250 ஏரி குளங்களை காணலன்னா என்ன, அரசாங்கம் அதை மூடிட்டாங்க. மூடி அதுல அந்த முகப்பேர் ஏரி திட்டம், அந்த திட்டம் இந்த திட்டம் ஏரியில தான் கட்டுறாங்க. கொஞ்சம் கூறு இருந்ததுன்னா அதை கட்டியிருப்பாங்களா? அதாவது இல்ல, அதான பிரச்சனை. எவ்வளவு முக்கியம் ஏரியெல்லாம், ஏரி குளம் எவ்வளவு முக்கியம். இப்போ மழை பெய்யுதுன்னா தண்ணி எங்க வடியணும்? ஏரி குட்டையில தான் வடியணும். ஏரி இருந்தா தானே வடிகிறதுக்கு. வேற எங்க போவோம் தண்ணி? உங்க வீட்டுக்கு தான் போக போகுது. உங்க வீட்டுக்கு தான் போக போகுது. வேற எங்க போக போகுது? அதை ஏரியை மூடிட்டு தான் நீங்க பில்டிங் கட்டுறீங்களே. அந்த கூறு கூட கிடையாது அவங்களுக்குலாம். இன்னும் அதை மாத்திட்டு இன்னும் அவங்க மனநிலை மாறலையே ஆட்சியாளர்கள். அதான் நாங்க கேட்கிறோம், எங்க கிட்ட ஒரு 5 ஆண்டு காலம் விட்டு பாருங்க தமிழ்நாட்டை. இவங்க செய்த அந்த குப்பை, அந்த மோசடி எல்லாத்தையும் கழுவி பெனாயில் ஊத்தி கழுவி புதுசா புத்தம் புது தமிழ்நாட்டை உங்களுக்கு நாங்க கொடுப்போம்.
அதுவும் முக்கியமா சென்னைய அனைத்து தரப்பு மக்கள் வாழ்கின்ற ஒரு மாநகரையாச்சா உருவாக்கி நாங்க உங்களுக்கு கொடுப்போம். அனைத்து தரப்பு மக்கள்லாம் ஒண்ணு பணக்காரங்கள்லாம் கிடையாது. இவங்களோட நோக்கம் என்னன்னா, இங்க ஏதாவது ஒண்ணு குடிசை கிடிச்சதுன்னா அதெல்லாம் காலி பண்ணி அங்க துறைப்பாக்கத்துக்கு போகணும், அந்த பக்கம் போகணும். அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். எங்க குடிசைகள் இருக்கோ அங்கேதான் குடியிருப்பு, அங்கேதான் இருக்கணும். அதான் எங்களுடைய கொள்கை. அது ஒரு 5 ஆண்டு காலம் விட்டுதான் பாருங்களேன். எவ்வளோ திட்டங்கள் நாங்க வச்சுக்கிட்டு தினம் அப்பப்போ உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா என்ன பண்ணிடுறாங்க, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம திட்டத்தை காப்பி அடிச்சிடறாங்க. அதை நாங்க விட்டுறோம். சரி, அடிச்சுட்டு போ, பரவாயில்ல, தமிழ்நாடு நலனுக்காக தானே, அடிச்சுட்டு போ. ஆனா காப்பி அடிச்சு அவங்க திட்டம் போன்று அதை சொல்லிட்டு பண்றாங்க, அறிவிக்கிறாங்க. அதை பத்தி கவலை எனக்கு. நமக்கு அங்கீகாரம்லாம் இல்லை, நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் பப்ளிசிட்டிலாம் நமக்கு தேவையில்லை. மக்கள் நல்லா இருந்தா போதும், நம்ம திட்டம் மக்களுக்கு சேர்ந்தா போதும். அது என்ன ஒரு வருத்தம் என்னன்னா, அது நம்ம கையெழுத்து போட்டு அது நடைமுறைப்படுத்த இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் நமக்கு. இது யாரோ நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியாம. இதுதான் இது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள். அதே போல் நான் பிரச்சனைன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. பட்ஜெட்டை பத்தி பேசுறேன்னா நீங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சுடுவீங்க. என்னடா இந்த கணக்கு, இந்த எண்ணிக்கை, இப்படி அப்படிலாம் எல்லாம் சட்டசபையில் தூங்குறாங்க பாரு, அதே மாதிரிலாம் நீங்களா தூங்க வேண்டாம். அமைச்சர்களே தூங்குறாங்களா? அதான் பார்த்தேன். நேற்று 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஒரு பட்ஜெட். அப்படி 2 மணி நேரம் 40 நிமிஷம் போடுற பட்ஜெட்ல அது என்னதான் இருந்ததுயா? தூக்கம் தவிர வேற ஏதாவது இருந்ததா? இல்ல, ஒன்றும் கிடையாது. எல்லாம் தூங்கிட்டாங்க. ஏதோ நல்ல எங்ககிட்ட யோசனை கேளுங்க. எவ்வளோ யோசனைகள், என்னென்ன ஒவ்வொரு துறைக்கு என்னென்ன செய்யணும், எவ்வளோ ஒதுக்கீடு, என்ன துறையின் முக்கியத்துவம் கொடுக்கணும். கல்வித்துறை, சுகாதாரத்துறை, வேளாண் துறை, 3 துறைகள் மிக முக்கியமான துறை. இதுல தான் முக்கியத்துவம் கொடுங்க. இதுல தான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யணும்னா ஒன்றும் கிடையாது. கல்வி கல்வி கல்வின்னு பேசிட்டு இருக்கிறாங்களே. கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் பட்ஜெட் கல்வித்துறைக்கு என்ன, பள்ளி கல்வித்துறைக்கு எவ்வளோ அதிகமாக பட்ஜெட் போட்டிருக்காங்க? கூடுதலாக 2000 கோடி கொடுத்துருக்காங்க. போதுமா? 46,000 கோடி கல்வித்துறைக்கு பட்ஜெட்டு, பள்ளி கல்வித்துறைக்கு பட்ஜெட்டு. எவ்வளோ இருந்திருக்கணும்? 85,000 கோடி, குறைஞ்சது 85,000 கோடிக்கு பள்ளி கல்வித்துறை மட்டும் கொடுக்கணும். இந்த கல்வின்னு சொன்ன உடனே இப்போ வந்துடுச்சு பிரச்சனை. அதாவது இவங்களுடைய திமுகவுடைய டாக்டிக்ஸ் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தப்போ அதை டைவர்ட் பண்ண, வேற இன்னொரு பிரச்சனை கொண்டு வரணும். ஒரு கோடு போட்டா அந்த கோடை பார்த்தா, நீங்க பெரிய கோடு பார்த்தா அந்த பெரிய கோடு தான் நீங்க பார்ப்பீங்க, அந்த சின்ன கோடை நீங்க மறந்துடுவீங்க. அது தமிழ்நாடு மக்கள் மறதினா சாதாரணமா இல்லை, அப்படியே டக்குன்னு மறந்துட்டாங்க. ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்தாலே மறந்துடுவீங்க. அடுத்தது அது உண்மையா இல்லைன்னு தெரியாது உங்களுக்கு. இப்படி தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அன்றாடம். தமிழ்நாட்டில் எங்கேயாவது பல பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இது பத்தி பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சி தவிர வேறு யாரும் பேசுறது கிடையாது. இது தமிழ்நாடியா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் வட மாநிலங்கள் எவ்வளோ இருக்கு. உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், அங்கெல்லாம் போனோன்னா பெண்கள்லாம் தனியாக போக முடியாது எங்கேயும். அந்த மாநிலத்தை தான் பெண்கள் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கொடூரமான முறையில் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா கேள்விப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டில் கடந்த 3 மாதங்கள்ல கணக்கெடுத்து பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. என்னடா தமிழ்நாடா, எந்த நாட்டில் இருக்கிறோம், எங்க இருக்கிறோம் ஐயா? பள்ளிக்கூடத்தில் நம்ம பிள்ளைங்களை அனுப்புறதுக்கே பயமா இருக்குது. அங்க பார்த்தா 3 வாதியாருங்க, 3 ஆசிரியர்கள், இப்படிலாம் எல்லா ஆசிரியர்களும் அப்படி இல்லை. அப்படி ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறாங்க. 7 பேர் சேர்ந்து அந்த பக்கம் வர ஒரு இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை, கூட்டு பலாத்காரம். எங்க இருந்தா வந்து ஏன் இந்த கல்ச்சரு? இது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் கிடையாது, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமே கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை மிருகங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம். எப்படி தெரியுமா?
எங்க பார்த்தாலும் கஞ்சாவும் சரக்கும் சாராயத்தையும் மதுவும் கொடுத்து 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 தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை மிருகங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய திமுக அரசு. எவ்வளவு மோசமான இன்னைக்கு சட்டமாவது ஒழுங்காவது ஒன்னுத்தையும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. அதெல்லாம் அந்த காவல்துறை எவ்வளோ நல்ல அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள், திறமையான அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. எதுல இருக்கிறாங்க? பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க. நல்ல திறமையான அதிகாரிகள் பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற அதிகாரிகள் சில பேர் என்ன பண்றாங்க, ஆளுங்கட்சிக்கு செக்யூரிட்டி மாதிரி இருக்கிறாங்க. அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில் ஆளுங்கட்சிக்காரங்க செக்யூரிட்டி மாதிரி இருக்கிறாங்க, வேற எதுவும் இல்லை. அதனால்தான் இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதாவது ஆட்சி எங்க கிட்ட விடுங்க, ஒரு மாதம், ஒரே ஒரு மாதம் தான் இல்ல, ஒரு மாதம் காவல்துறை என்கிட்ட விடுங்க, ஒரு மாதம் தமிழ்நாட்டில் ஒரு பொட்டலம் கஞ்சா விற்காம நான் பார்த்துப்பேன். ஒரு பொட்டலம், அது என்னென்ன செய்யணுமோ செய்யணும். நம்ம பட்ஜெட் என்ன போட்டிருக்குன்னு தெரியுமா? எங்கேயாவது நம்ம பட்ஜெட் எங்கேயாவது யாராவது கஞ்சா வித்தாங்கன்னா நீங்க தெரிவிச்சீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்போம். நம்ம பட்ஜெட்ல இருக்கு, இந்த பட்ஜெட்ல இருக்கு. அப்போ அவன் ஃப்ரெண்டே போட்டு கொடுத்துருவான். எதுக்கு 10,000 ரூபாய்க்கு? இப்படி போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பட்ஜெட், அந்த கஞ்சா விற்கிற ஏரியாவில் இருக்கிற முதல்ல யாரை சஸ்பெண்ட் பண்ணுவான்? அங்க இருக்கிற ஏட்டு, அப்புறம் கான்ஸ்டபிள், அப்புறம் எஸ்ஐ, அப்புறம் இன்ஸ்பெக்டர், அதுக்கு மேல தேவைப்பட்ட டிஎஸ்பி, ஒரு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணா போதும். அடிச்சு பிடிச்சி எங்கேயுமே தமிழ்நாட்டில் கஞ்சா கிடைக்காது. காவல்துறைக்கு தெரியாம தமிழ்நாட்டில் ஒரு பொட்டலம் கஞ்சா வைக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒருத்தன் கஞ்சா வாங்க போறானா அவனுக்கு தெரியுது எங்க போய் கஞ்சா வாங்கணும்னு, காவல்துறைக்கு தெரியாதா என்ன? சாதாரணமா தெரிஞ்சிட்ட போகுது. வாங்குறவனுக்கு தெரியுது, காவல்துறைக்கு தெரியாதா? அதனால இதெல்லாம் காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு கஞ்சா நாடா மாறி போயிடுச்சு. கஞ்சா நாடு தமிழ்நாடு இல்ல. ஆனா இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இப்ப சமீபத்தில் பார்த்தா 1000 கோடி ரூபாய் மதுவிலக்கு துறையில ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை இன்னைக்கு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வெளியிட்டு இருக்காங்க. சும்மா காத்துல வந்த செய்தியெல்லாம் கிடையாது, ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடி என்னன்னு, நாங்க கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் நாங்க ரேட் பண்ணோம், இந்த நிறுவனங்கள் எல்லாம் ரேட் பண்ணோம். அதுல மேலோட்டமா பார்த்தா 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு, மேலோட்டமா. அதுக்கப்புறம் ஆழமா இன்னும் கொஞ்சம் போனாங்கன்னா 40,000 கோடி, இன்னும் கொஞ்சம் ஆழம் போனாங்கன்னா 4 லட்சம் கோடி வந்துடும். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, எவ்வளவு பெரிய செய்தி. ஆனா இது வெளியில வந்துதா? எந்த ஊடகத்திலையும் போடல, ஏதோ சும்மா மேலோட்டமா. நானும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டேன். என்னன்னு, மதுவிலக்குத்துறை அமைச்சர் அவரை பணி நீக்கம் செய்யணும், பதவி நீக்கம் செய்யணும். அவர் தானே பொறுப்பு. இல்ல 1000 கோடி ரூபாய் இதுல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த மது ஆலைகள் இருக்கிறாங்கல்ல, 5 ஆலைகள் இருக்கு, அப்புறம் பாட்டிலிங் பிளான்ட் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, பார் இருக்கு, எல்லாத்துலயும் ஊழல் நடந்திருக்கு. கணக்கே கிடையாது, கணக்கே கிடையாது. இது இருக்கிறப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதுல ஊழல், அரிசியில ஊழல், எல்லாத்துலயும் ஊழல், லஞ்சம் கஞ்சம் எல்லாம் பண்ண திமுக என்ன பண்ணுவாங்க, என்ன பண்றாங்க? இப்போ அதை டைவர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணாங்க, நாங்க ரூபா அந்த சிம்பிளை மாத்தி நாங்க ரூவை கொண்டு வந்துருவோம். இது ஒரு விவாதம், இது தொலைக்காட்சியில் விவாதம், இது பரபரப்பு. இது இந்த செய்தி யார் அனுப்புறதுன்னா, திமுக கூட இருக்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. இவங்க தான் அந்த ஊடகத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. இவங்க பார்த்து நாங்கள் போன லோகோ, இந்த லோகோ, இது லோகோவுக்காக. அப்புறம் விவாதம் நடந்து அப்புறம் 4 பேர் டிவியில் பார்ப்பீங்களா, 4 பேர் இருப்பாங்க. அதில் 4 பேர் 2 பேர் நடுநிலையாளராம். எனக்கு புரியல. பச்சையா அவங்க இந்த கட்சிக்கு ஆதரவு, அந்த கட்சிக்கு ஆதரவு, பச்சையா இருக்கிறானுங்க. அதுல என்ன நடுநிலையாளர்?
எனக்கு புரியல. அது சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஆதரவாளன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதுல நடுநிலையாளர்னு, அது அரசியல் விமர்சகரா, அவன் பாக்கெட்லயே கார்டு வச்சிருக்கிறான், கட்சி கார்டு வச்சிருக்கான். பாக்கெட்ல தேடினா போதும், அந்த கட்சி கார்டு இருக்குது. அவரு அரசியல் விமர்சகரா. மக்கள் பார்க்கிறவங்க என்ன நினைச்சுப்பாங்க, ஓஹோ நடுநிலையாளர்ப்பா, ஆனா கருத்து இவங்களுக்கு சாதகமா அவங்களுக்கு எதிர்த்து சொல்றாங்கன்னா, அங்க 4 பேருமே கட்சியை சார்ந்தவங்க. அதுல ஏதாவது ஒண்ணு விதிவிலக்கு இருக்கும், ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் நடுநிலையா இருப்பாங்க, அது தெரியுது. அது பேர் போட்டு போங்களேன், மக்களை ஏன் திசை திருப்புறீங்க? இது ஒரு விவாதம். அப்படி நீங்கள்லாம் அதை மறந்துடுவீங்க. பெண்கள் பிரச்சனையை மறந்துடுவீங்க, நீட்டு மறந்துடுவீங்க, இந்த ஊழல் எல்லாம் மறந்துடுவீங்க. இது ஒரு விவாதம் நடத்துறது. அதான் கேட்டேன், நான் அறிக்கையில் கேட்டேன், நீங்க இந்த ரூபா சிம்பிள் ஒன்று இருக்கு, அந்த ரூபா சிம்பிள் யார் தெரியுமா கொண்டு வந்தாங்க? ருப்பையா சிம்பிள் யார் தெரியுமா கொண்டு வந்தாங்க? திமுகவும் காங்கிரஸ்லையும் ஆட்சியில் 2010 கொண்டு வந்தாங்க. பிஜேபி கிடையாது. 2010 மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி, அப்போ கொண்டு வந்தது இந்த ருப்பையா சிம்பிள். அது யாரு கொண்டு வந்த அந்த ருப்பையா சிம்பிள் யார் அறியும்? அதுல ஒரு போட்டி வச்சாங்க, இந்தியா முழுவதும். அந்த போட்டியில் வெற்றி பெற்றது தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு இளைஞன். அவங்க அப்பா யாருன்னா திமுக முன்னாள் எம்எல்ஏ. 71 ரிஷி எம்எல்ஏவா இருந்தாரு. அந்த தம்பி அந்த போட்டியில முதல் இடத்துல அந்த சிம்பிளை தான் அறிமுகப்படுத்தினாங்க 2010. அப்போ கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அந்த தம்பியை கூப்பிட்டு வச்சு கலைஞர் பக்கத்தில் உட்கார வச்சு அந்த சிம்பிளை ருப்பையா சிம்பிளை காமிச்சு அதுக்கு ஒரு பாராட்டு கலைஞர். இவங்க என்ன பண்ணாங்க, நேத்து அந்த சிம்பிள்லாம் எங்களுக்கு வேண்டாங்க, நாங்க வேற சிம்பிள் உரு கொண்டு வரணும். இது என்ன, எதுக்கு? இது டைவர்ட் பண்ணுறதுக்கு, உங்களெல்லாம் மனசெல்லாம் மாத்துறதுக்கு, அவ்வளவுதான். அன்னைக்கு காலையில தான் நான் சொன்னேன், மதுவிலக்குத்துறை அமைச்சரை மாத்தணும்னு சொன்னேன். உடனே அது எது மாத்தினாங்க? சிம்பிளை மாத்தினாங்க, அமைச்சரை மாத்தல. அதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல். அதான் கேட்டேன், கடந்த ஆண்டு தானே கலைஞர் பேரை போட்டு, கலைஞர் படத்தை போட்டு, கலைஞர் 100ஆண்டு விழா போட்டு ஒரு காயினை நீங்க வெளியிட்டீங்க, நாணயத்தை வெளியிட்டீங்க. ஏன் அந்த நாணயத்தில் அந்த ருப்பையா சிம்பிள் தானே இருக்குது? அப்ப அந்த நாணயத்தை நீங்க தூக்கி போட்டுடுவீங்களான்னு கேட்டேன். பதில் இல்லை உங்களுக்கு. இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆனா அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம். நாங்க எப்படியாவது மக்களை திசை திருப்பணும், டைவர்ட் பண்ண. அதுதான் இன்னொரு பிரச்சனை. என்ன? இந்தி, இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை. இதுல தினம் விவாதம் நடந்து பத்தாவதுக்கு பிஜேபி, மத்தியில் இருக்கிற பிஜேபி அவங்களும் அதுல எண்ணெயை ஊத்துறாங்க. நம்மளுடைய ஆக்ஷன் கிங் ஏகே மூர்த்திகிட்ட கொஞ்சம் ஜோக்கா சொல்லிட்டு இருந்தேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இது நான் சொல்றது ஜோக்கு தான், சீரியஸா எடுத்துக்காதீங்க. அது 2 பேரும் பிஜேபியும் திமுகவும் பேசி வச்சுக்கிட்டாங்களோ என்னன்னு தெரியல எனக்கு. காலையில இங்க இருந்து, அண்ணே இன்னைக்கு நான் இதை பேசுறேன், நீங்க அதை பார்த்துக்குங்கன்னு. நாளை காலையில் அவரு என்ன, தம்பி நான் இன்னைக்கு இது பேசுறேன், நீங்க பார்த்துக்கோ தம்பி அப்படின்னு 2 பேரும் பேசி வச்சுக்கிற மாதிரி தான். ஒன்று இவங்க இப்படி பேசுவாங்க, ஒன்று அப்படி அவங்க பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க, மாற்றி மாற்றி பதில் சொல்லுவாங்க. அப்படிலாம் பேசி வச்ச மாதிரி தான் இருக்குதுன்னு. அது ஒரு ஜோக்கு தான், இதை போய் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஜோக் அப்படின்னு சொல்லணும் நான். இல்லைன்னா அந்த பட்ஜெட்டு, விவசாய பட்ஜெட், வேளாண் பட்ஜெட்டு சென்னையில் ஒரு விடுதியில் வெளியிட்டோம். 1.5 மணி நேரம் நான் வெளியிட்டேன் நம்முடைய நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை. 1.5 மணி நேரம். ஆனால் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த பட்ஜெட்டை. அவ்வளோ எனக்கு விவசாயிகள் என்னுடைய கடவுள், எனக்கு அப்பா அம்மா கூட விவசாயிகள் என்னுடைய கடவுள். அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக வெளியிட்டேன் அந்த பட்ஜெட். 1.5 மணி நேரம் அவ்வளோ. கடைசியில் அடுத்த நாள் என்ன வந்ததுன்னா, வாட் ப்ரோ, சாரி ப்ரோ. இதுதான் நம்ம ஊடகம். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருக்குது, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ முக்கியமான பிரச்சனை. அதனால நாளைக்கு இவ்வளோ பேசுறோமே, நாளைக்கு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு அது வந்துடக்கூடாதுன்னா, இது ஜோக்குப்பா. சரி, இப்போ முதல்ல இந்த மொழி பிரச்சனை எடுத்துப்போம்.
இதுல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன? இருமொழி கொள்கையா அல்லது மும்மொழி கொள்கையா? பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சுக்கிறப்பா. ஒரு மொழி கொள்கை. பாட்டாளி மக்கள் கொள்கை ஒரு மொழி கொள்கை, அவ்வளவுதான். எதுக்கு நீ 2 மொழி 3 மொழி 4 மொழி எல்லாம் திணிக்கிறீங்க? தேவையில்லையே. ஒரு மொழி கொள்கை, தாய்மொழியை கத்துக்குங்க, அவ்வளவுதான். நல்லா கத்துக்குங்க. அதே நேரத்தில் யதார்த்தமா பிராக்டிக்கலா இருக்கிறது ஒரு இணைப்பு மொழி ஆங்கிலம். ஏன்னா ஆங்கிலம் கத்துக்கிட்டா உலகம் முழுவதும் எங்கேயோ போகலாம், இந்தியாவிலும் போகலாம், உலகத்திலும் போகலாம், எங்க வேணா வேலை செய்யலாம். எல்லாமே கணினி, கம்ப்யூட்டர் எல்லாமே இன்னைக்கு எல்லாம் அதுல தான் ஆங்கிலத்துல தான் வருது. தொடர்பு, அது இணைப்பு மொழி இருக்கு. இன்னைக்கு 3வது மொழி கத்துக்கிறது தப்பு கிடையாது, ஆனா அதை திணிக்கிறது தப்பு. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைகள் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கொள்கை பாலிசி, 2 லாங்குவேஜ் பாலிசி தமிழ்நாட்டில் 60 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கு. வெற்றிகரமா நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு இந்தியாவிலே ஒரு வளர்ந்த மாநிலம், டெவலப்டு ஸ்டேட்னு சொல்லலாம்.